இந்த இந்திய மாணவர்களில் இந்த ஒரு பெரிய விழாவில் நாயகர் அமர்ந்திருக்கிறோம். பத்மஸ்ரீ சிபிஐ அவர்களே மற்றும் வேலைகளுக்கு பெரியவர்களை மற்றும் பெரியவர்களை தருவார்கள். தமிழ் சிறுத்தனமும் பொள்ளாச்சி கம்பன் தமிழும் சேர்ந்து சிபிஐ அவர்கள் 90வது ஆண்டு நிகழ்வை முன்னிட்டு இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதாவது அவரை பற்றி பேச வேண்டும் என்றால் தமிழை பற்றி பேச வேண்டும். தமிழை பற்றி பேசுவென்றால் உலகிலேயே மிகவும் தொன்மையான மொழி தமிழ் என்று நாம் அறிவோம். மொழி என்றால் என்ன என்பது ஒரு கேள்வி. நான் சில ஆண்டுகளுக்கு முன் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அதாவது மனிதனின் மிக உன்னதமான படைப்புகளுக்கு கல்வி வெள்ளத்தில் பேருந்துகளில் விமானங்களில் மொழி என்பது. ஏனென்றால் மொழி என்று ஒரு கல்வி இல்லாவிட்டால் எண்ணங்களே இருக்குமா என்று நாம் சொல்ல முடியாது. நாம் எழுதுவதற்கே ஒரு மொழி தெரியும். ஏனென்றால் ஏதாவது ஒரு பொருளை பற்றி நினைக்க வேண்டும் என்றால் அந்த பொருளுக்கு ஒரு பெயர் கொடுக்க வேண்டும். அந்த பெயர்களால் தான் அந்த பொருளை பற்றி நாம் நினைக்க முடியும். மனிதன் முதலில் ஒரு மாதிரியை மொழியின் போது முதலாக மொழி வந்து அந்த மொழியினால் தான் அவனுடைய எண்ணங்கள் விருதுப்படுத்தி அறிவாளம் கொடுத்துவார். காலையில் எழுந்திருச்சா அம்மா பையன் கூட பேச முடியாது. இன்னைக்கு காலையில் காலையில் வந்து சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சுன்னா அம்மாவோட வார்த்தையை பார்த்தோன்னே பையன் புரிஞ்சுடுவான். அப்படியே இன்னைக்கு பிரச்சனைக்கு போகக்கூடாது, கொஞ்சம் கோபமாக இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி வார்த்தைகள் எவ்வாறு சொல்லுவாங்க என்பதிலே நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். ஒரு உணர்வை பொருள் மட்டும் அவர்களுடைய உணர்வுகள் அவர்களுடைய எண்ணங்களை புரிவதற்கு அந்த மொழி இருக்கிறது. அதுவும் தமிழ் மொழி மிக உன்னதமான ஒரு மொழி. இன்று தமிழ்தாய் வாழ்த்து பழைய முழுவதுமான வாழ்த்து. அது வந்து கன்னடம், தெலுங்கு, மலையாளம், தமிழிலிருந்து வந்தது என்று கூறிய ஒரு வாழ்க்கை. அதோட பிரச்சனைகளால் அந்த வார்த்தைகளை நீக்கிவிட்டுத்தான் இன்று நாம் தமிழ்தாய் வாழ்க்கையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்று அந்த பழைய தமிழ் வாழ்க்கை கேட்கிற மிக மகிழ்ச்சி அடைகிறோம். அவ்வாறு ஒரு மொழி இன்னொரு சம்பந்தமாக பார்க்கும்போது தமிழ் மொழி மிகவும் புராதனமான மொழி. அந்த மொழிக்கு நாயகமாக நமக்கு அந்த மொழியை வழிகாட்டும் ஆசானாக சிற்பியாளர்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ் மொழி மட்டும் இல்லாமல் மலையாளத்திலும் தமிழிலும் பல்வேறு நூல்களில் மொழிகளை எடுத்து 2 மொழிகளுக்கும் அவர்கள் மிகவும் ஆணுக்களும் விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம். பல்வேறு நூல்களை அவர்கள் எழுதியுள்ளார்கள். அதை பார்த்துக்கொண்டு ஒரு ஆசான் எவ்வாறு நம்முடைய சமுதாயத்திற்கு தங்களுடைய கருத்தை கூற முடியும் என்ற ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். எல்லோரும் இங்கே ஆனந்த சமுதாயத்திற்கும் நம்ம சாதாரணமாக பார்த்துருக்கோம். ஆனால் தமிழ் உலகில் ஒரு பெரிய மூத்த அறிஞராக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய தொழில்நுட்பங்களை கொண்டாடுவது நாம் மிகவும் தெளிவாக இருக்கிறோம். இந்த விழாவுக்கு வராமல் விடுவேன் என்று சொல்லணும். நிச்சயமாக இந்த விழாவுக்கு நாங்கள் அனைவரும் கிடைக்கப்பட்டுள்ளோம். நிச்சயமாக எங்களுக்கு முன்னிருந்து விழாவை நடத்த வேண்டும் என்பது என்னுடைய கடமை. முதலாவது எஞ்சின் பகுதியில் தமிழ் தொழில் இருந்தார்கள். பாரதியார் பல்கலைக்கழக தமிழ் தொழில் இருந்தார்கள். பல்வேறு கட்டளைகள் சென்று இப்பொழுது தஞ்சாவூர் இருக்கும் மொழிபெயர்ப்பு மையத்தில் இயக்குநராக இருக்கிறார்கள். அப்புறம் காந்தி வரலாறு விழாவுக்கும் முக்கிய ஆலோசகராக இருக்கிறார்கள். இந்த வயதிலும் ஒரு இளைஞரை போல் இன்னைக்கு காலத்து கூட நாங்கள் நம்முடைய ஸ்டேட் லெவல் காம்படிஷன் காலேஜ் வச்சிருந்தோம். ஒரு 50 இளைஞர்கள் கொண்டிருக்கிறார்கள். காலை 10 மணியிலிருந்து மாலை 3 மணி வரைக்கும் இருந்துவிட்டு ஒரு மணி நேரம் ஓய்வெடுத்துக் கொண்டேன்னு சொல்லிவிட்டு 4 மணிக்கு வந்திருந்தார்கள். அந்த அளவுக்கு அவர்கள்
இளைஞர்கள் பேரும் மொழியின் பேரும் ஆர்வம் கொண்டு இந்த மக்களுக்காக நம்முடைய மொழிக்காக செம்மையை செயல்பட்டு வருகிறார்கள். அவர்களை இந்த விழாவில் நாம் பார்க்கப்பட்டு நாம் உருவாக்குகிறோம். அவருடைய இந்த விழாவில் வந்து பேசுவதற்கு பல இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள். திரு பதினாறு வந்திருக்கிறார்கள், கிரிகேஸ்வரர் வந்திருக்கிறார்கள், உங்கள் மதரசம் இருக்கிறார்கள். அனைவரும் இங்கே பல்வேறு கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் தமிழரசின் சங்கம் மிக்க நன்றாக செயல்படுவதற்கு நம்முடைய காரியதர்சி சண்முகம் அவர்கள் மிகவும் அருமையாக செயல்படுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்ம சார்பில் பாராட்டுகளை கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.